வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் குறித்து நான் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வரேன். அவர் அரசியல்வாதியாக மாற முயற்சி செய்கிறார். மாறிவிட்டார் என்று சொல்ல முடியாது. அவருக்கான விளம்பரங்கள் மிக வலுவாகவே செய்யப்படுகிறது. விளம்பரங்கள் என்றால் கள விளம்பரங்கள். அந்த களத்தில் அவர் எப்படி நிற்கிறார் என்ற விளம்பரங்கள் மிக அதிகமாகவே முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம், அவர் தன்னுடைய பரிணாம வளர்ச்சி நடிப்பினால் அவர் கலை உலகத்தில் திறமையாக வளர்ந்து விட்டவர் அல்ல. அவர் தந்தையினுடைய மிகுந்த முயற்சியால் த ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அவரை ப்ரமோட் பண்ணி தான் கொண்டு போனாங்க. அப்பவும் அவர் படங்களை அவ்வளோ எளிதாக மக்களிடம் சென்றடையவில்லை. அதன் பிறகு அவர்கள் எடுத்த ஆயுதம்தான் கவர்ச்சி. அதில் முக்கியமாக எனக்கு நினைவிருக்கும் வரையில் அவர் சங்கவி என்ற நடிகையுடன் மிக மிக கவர்ச்சியாக அவரை நடிக்க விட்டு அதில் இவர் பட்டும் படாமல் நடித்து என்ற அது ஒரு இயக்குனருடைய திறமைன்னு வச்சுக்கோங்களேன். இவரை ப்ரமோட் பண்ணணும். அவர் தந்தை தான் அதில் எனக்கு தெரிந்த வரையில் ஒரு 90லேருந்து 95% அவர் தந்தையினுடைய முயற்சியினால் இந்த சினிமா களத்தில் அவர் அடுத்த கட்டத்திற்கு வந்தார். அதேபோல் தான் அதனால்தான் அவரால் அரசியலிலும் தன்னெழுச்சியாக தன் முனைப்போடு தன்னுடைய சித்தாந்தங்களை கொண்டு என்று அவர் வரவில்லை. நிறைய வரலாற்று பிழைகள். ஒரு குறிப்பிட்டது ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் யாரையெல்லாம் தலைவர்களாக முன்மாதிரியான தலைவர்கள், எங்கள் குறிக்கோள் இந்த தலைவர்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவது என்று யாரையெல்லாம் காட்டினீர்களோ அவற்றில் பிழையானவர்கள் என்று நான் யாரையும் குறிப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் வஉசியை ஏன் மறந்தீர்கள், ஐயா பசும்பொன் தேவர் ஐயா அவர்களை ஏன் மறந்தீர்கள் என்று கேள்வி கேட்டிருந்தேன். ஒரு பதிலும் இல்லை. இவராக களத்தில் சந்தித்து மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்து வெற்றி பெறுவதற்காக முன்னேறப் போகிறார். இந்த ஆதவ் அர்ஜுன், பிரசாந்த் கிஷோர், இன்னொருத்தர் இருக்கார் ஜான், இவரெல்லாம் சேர்ந்து தான் இவரை முன்னேற்றிவிட பார்ப்பார்கள். ஆனால் அவர்களும் காகித புலிகள் என்பதால் இவர்களை நம்பி களத்தில் நிற்பது என்பது ஒரு தேர்தல் அரசியல் களத்திற்கு உகந்ததல்ல. தந்தையால் மட்டுமே முன்னேற்றப்பட்டவர். அவருக்கு இந்த கருத்துக்கள் புரியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஏதோ நான் அது ஒரு மேலே அவதூறு பரப்புன்னு நினச்சி சொல்கிறேன், இல்லை பொய்யா நான் ஒரு அவர் மேலே காழ்ப்புணர்ச்சியில் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர் எப்போதுமே நான் சொல்கிற வார்த்தை தான். அவர் மட்டுமல்ல, மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கையாண்டு அதை வைத்து நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துக்கு வருபவர்கள் மிகுந்த தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு வாசகனாக, ஒரு வாக்காளனாக எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் விமர்சனம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.